ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப சூஸியாக கதைகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் சேர்த்து பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துறீங்களா? ஓகே, கதைக்குள்ள போகலாம். இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை உஞ்ச விருத்தி அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கதை பார்க்க போறோம். ஓகேவா? கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். எ காமெடி ஸ்டோரி ஃப்ரம் சுஜாதா. சில ஆண்டுகள் வடக்கே இருந்துவிட்டு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போனபோது வழக்கம் போல் ரங்கு கடையில் போய் உட்கார்ந்தேன். ரங்கு அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் அப்படியே இருந்தான். புதுசாக கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான். ஆண்டாளின் பையன் அமெரிக்காவில் இருக்கிறானோ, பாட்சாவோ யாரோ, அவன் கொடுத்ததாம். வழக்கம் போல் தம்பு, சீனு போன்றவர்கள் வந்து அரசியலையும் சினிமாவையும் அலசினார்கள். தம்பு தேவகாந்தாரிக்கும் ஆரபிக்கும் வித்தியாசம் என்னவென்று பாடி காட்டினான். சீனு யாருக்கும் மொட்டை கடிதாசி எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். நீ எப்ப வந்த என்று கேட்டான் ரங்கு. நேத்திக்குதான். கொஞ்ச நாள் இருப்பியா? ஒரு மாசம் இருக்கலாம்னு ஆனுவல் லீவ்ல வந்திருக்கேன். நீ ஏர்போர்ட்ஸ்ல தானே இருக்க? ஏர்போர்ட்ல பிளேன் எல்லாம் ஓட்டுவியாமே, பாகிஸ்தான் மேல நீ தான் பாம்பு போட்டதா பேசிக்கிறா. ரங்கா, பாரு, சரியா புரிஞ்சுக்கோ. நான் இருக்கிறது ஏர்போர்ட். டெல்லியில சப்தர்ஜங்னு பேரு, விமான நிலையம். நீ சொல்றது ஏர்போர்ஸ், அது பாலம்ங்கிற இடத்துல இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, மேல சித்திர வீதியில ரங்காச்சாரிடா அது. அவன் கூட பைலட் இல்ல. ஏர்போர்ஸ்னா எல்லாரும் பறக்க மாட்டாளோ? மாட்டா. அப்ப நீ ஏர்போர்ஸ்ல இல்ல. ஏர்போர்ட் ஏர்போர்ட். பின்ன யாரோ நீ பிளேன் ஓட்டுறதா சொன்னாலே, அது சின்ன பிளேன், ட்ரெயினிங் பிளேன். ஏர்போர்ட்ல பெரிய பிளேன் தானே இருக்கும். போட்டு குழப்பறாங்கப்பா. நான் அவனுக்கு மேலும் விளக்கும் முயற்சியை கைவிட்டேன். ரங்குவின் உலகம் அவன் வீடு, கடை இரண்டை விட்டு வெளியே எதுவும் கிடையாது. உலகம் முழுக்க அவன் கடைக்கு அரட்டை அடிக்க வரும். அவன் இடத்தை விட்டு நகரமாட்டான். பெருமாளை கூட பங்குனி சித்திரை உற்சவங்களில் கடையை கடந்து செல்லும் போதுதான் சேவிப்பான். அப்போது ஒரு கிழவனார் கையில் சொம்புடன் ஒரு சிறுவன் குச்சியை பிடித்துக்கொண்டு அழைத்து செல்ல, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஏறத்தாழ உளறலாக சொல்லிக்கொண்டு நட்ட நடுத்தெருவில் வந்து கொண்டிருந்தார். முகத்தில் ஒரு வாரத்துக்கு உண்டான வெண் தாடி, மார்பில் பூணூல், சவுக்கம், 16 வேஷ்டி. ரங்கு, இது யாரு? இவர் பேரு தேசிகாச்சாரி. ஜிபின்னு ஹைஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் இருக்காரே, அவரோட அப்பா. ஆமா, எதுக்கு சொம்ப கையில வச்சுட்டு பிரபந்தம் சொல்லிட்டு போறார்? யாரோ அவர் சொம்புல அரிசி போட்டுட்டு வணங்கிட்டு சென்றாங்களே. உஞ்ச விருத்தி. புரியல. ஜிபி இவரை வச்சு காப்பாத்தலையா? அதெல்லாம் இல்ல, பிடிவாதம். பணம் காசு இல்லையா? ஜிபி நிறைய சம்பாதிக்கிறாரு. இவருக்கே நிறைய சொத்து இருக்கு. சித்திர வீதியில ஜிபி இருக்கிற வீடு இவரதுதான். மகேந்திர மங்கலத்துல நிலம் எல்லாம் இருக்கு. உஞ்ச விருத்தினா பிச்சை எடுக்கிறது இல்லையோ? ஆமா, பவதி விஷாம் தேகின்னு சொல்லல, அவ்வளவுதான். புரியல ரங்கு. சில வேளையில பெரியவர்களுடைய பிடிவாதங்கள் புரியாது நமக்கு. இந்த பிராமணனுக்கு வீம்பு, போக்கடாத்தனம். ஜிபி என்னும் பார்த்தசாரதி செயலாக இருப்பவர். கணக்கு பாட புத்தகம், நோட்ஸ் எல்லாம் போடுபவர். லட்சக்கணக்கில் விலை போகும். எஸ்எஸ்எல்சிக்கு ஒரு செக்ஷனுக்கு கிளாஸ் டீச்சர். ஹைஸ்கூலில் சீனியர் டீச்சர் என்று மதிக்கப்பட்ட ஆசிரியர். தேசிய விருது வாங்கியிருக்கிறார். அடுத்த ஹெட்மாஸ்டர் அவர்தான் என்று பேசிக்கொண்டார்கள். அவர் தந்தையார் பிச்சை அடிக்கிறார் என்றால் வேணும்னுட்டே மகனை அவமானப்படுத்துறதுக்காக தான்டா. கண்ணு வேற தெரியல போல. கண்ணெல்லாம் நன்னா தெரியறது. தன் மேல சிம்பதிய வரவழைச்சிக்க கண் தெரியாத மாதிரி பாடசாலை பையனை வச்சுண்டு குச்சியை பிடிச்சுட்டு போறார். என்ன ப்ராப்ளம் அவருக்கு? வரார், கேட்டு பாரு. இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது அவரே கடைக்கு வந்து பெஞ்சில் உட்கார்ந்தார். அவருடன் கொஞ்சம் ஈரம் காயாத வேஷ்டியின் நாற்றமும் வந்தது. எதையோ வாயிலே மென்று கொண்டிருந்தார்.
கிட்ட பார்க்கையில் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். நல்ல மூங்கில் கம்பு. அதை பையன் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு நின்று கொண்டிருக்க, ஓய், லைபாய் ரெக்ஸோனான்னு சோப்பு ஏதாவது போட்டு குளிக்கிறது தானே, கிட்ட வந்தாலே கத்தால நாத்தம். மாட்டு பொண்ணு எங்கடா சோப்பு கொடுக்குறா, ஒரு அண்டா தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறா ரங்கு. ஜிபி கிட்ட சொல்றது தானே. அவனா பொண்டாட்டி தாசன். தொச்சு, அது என்னடா சாக்லேட்டு? பட்டை சாக்லேட் தாத்தா. அது எனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு கொடுறங்க என்று பெஞ்சில் உட்கார்ந்து, தீர்த்த இருக்குமா? என்ன வெயில, என்ன வெயில. ரங்கு சாக்லேட் எடுத்து தர மடியில் இருந்து 5 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார். நீ யாரு, கோத பேரன் தானே என்றார் என்னை பார்த்து. ஆமா மாமா. நீ ஏர்போர்ட்ஸ்ல இருக்கியா? ஏர்போர்ட். மாமா, எதுக்காக இந்த வெயில் அலைகிறீங்க? வெயில் தாழ வீதி பிரதட்சணம் போக கூடாதா? பாரு, வைஷ்ணவனா பிறந்தா பஞ்ச சம்ஸ்காரங்கள்னு 5 காரியங்க செய்யணும். அதான் ஐயங்கார். ஊர்த்துவ புன்றம், சமாஸ்ரணம், திருவாராதனம், ஆச்சாரியன் கிட்ட உபதேசம் கேட்கறது, பரநியாசம் வாங்கிட்ட அப்புறம் உஞ்ச விருத்தி. பிச்சை போடுற அரிசியத்தான் சாதம் வச்சு சாப்பிடணும். மாமா, அதெல்லாம் வசதி இல்லாதவாளுக்கு. இல்லட, வைஷ்ணவனா பிறந்த எல்லோருக்கும். உனக்கு, எனக்கு அந்த நாராயணனே மகாபலி கிட்ட யாசகம் போனான். நீங்க இப்படி தெருவுல போறது அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காகவா? ஆமா, வேற என்ன? உங்க ஃபேமிலியில அவளுக்கு சங்கடமா இருக்காதோ? எதுக்கு சங்கடப்படணும்? எதுக்குங்கிறேன். இல்ல மாமா, உங்க சன் பெரிய கணக்கு வாத்தியார், ஹெட்மாஸ்டராக போறார், நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கினவர். அதனால மத்தவாள்லாம் என்ன நினைச்சுப்பா? தோப்பனார சரியா வச்சுக்காம தெருவுல யாசகம்மான்னு அனுப்பிச்சிட்டார் பாரு, இவர் என்ன வாத்தியார்னு தானே நினைச்சுப்பா. நினைக்கதான் நினைச்சுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரங்கு சில சமயம் பட்டென்று போட்டு உடைத்து விடுவான். ஓய், உமக்கு மாட்டு பெண்ணோட சண்டை. ஜிபி அவ பேச்ச கேட்டுக்கிறார். அந்த கோபத்தை தான் நீங்க இப்படி அவரை அவமானப்படுத்தி காட்டுறீர்னு ஊர் உலகம் எல்லாம் பேசிக்கிறது. குஞ்சவிருத்தி எல்லாம் சால்ஜாப்பு. சரி, அப்படியே பேசிக்கிறான்னா நீ என்ன செய்யணும்? அவர் நீ என்று அழைத்தது ரங்குவை அல்ல, அங்கு இல்லாத தன் மகன் ஜிபியை. நீ என்ன செய்திருக்கணும்? அப்பா, நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. கொஞ்சம் தளைஞ்சு போங்கப்பா. நானும் அவளை தூக்கி எரிஞ்சு பேசாம இருக்க சொல்றேன்னு சமாதானமா போகலாம் இல்லையோ? எப்ப பார்த்தாலும் அவ சொல்றதுதான் ரைட்டு, அப்பா வாய மூடுங்கோன்னு அதட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? தனியா இருந்து பாருமே, அப்பதான் தெரியும். அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப வீட்டுல சாப்பிடறது இல்லையா? 2 தளிக. எனக்கு உண்டான ஒரு மெந்திய குழம்பு, அப்பளத்தை நானே பண்ணிக்கிறேன். ஒரு நெய் கிடையாது, கரமுது கிடையாது, தயிர் கிடையாது, மோர் தான். ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலையே ரங்கா, பேதி ஆறுது. அவ என்னமோ சாப்பிட்டுட்டு போகட்டும். எனக்கு உங்க புள்ள அவனோட பேசியே 1 மாசம் ஆச்சு. ஒரே ஆத்துல இருந்துண்டு. இதெல்லாம் சரி, உஞ்ச விருத்தி எப்படி உடம்புக்கு ஆறுது உமக்கு? ரேஷன் அரிசியும் புழுங்கல் அரிசியும் கை கொத்தலும் கலந்திருக்குமே. ஏதோ ரங்கநாதன் கிருபையில கல்லையும் ஜீரணிக்கிறது இந்த வயிறு. ஓடின் இருக்கு வண்டி. இன்னும் எத்தனை நாள் பார்க்கலாம். நான் செத்து போனா இந்த பாடசாலை பையன் தான் எனக்கு கொல்லி போடணும். கேட்டுக்கோ ரங்கு. நீர் எங்கே சொத்து போவீர்? இருக்கவாளை சாகடிச்சிட்டு தான் போவீர். ஆயுசு கெட்டி உமக்கு. அவர் மறுபடி வீதி பிரதட்சணத்துக்கு புறப்பட, ஸ்ட்ரேஞ்ச், வெரி ஸ்ட்ரேஞ்ச் என்றேன். ஹைஸ்கூல் எப்படி இருக்கிறது என்று என் கிளாஸ்மேட் தான் கரஸ்பாண்டண்டாக இருந்தான். அவனை விசாரிக்க போயிருந்த போது ஜிபியை சந்தித்தேன். பொதுவாக மேத்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் வந்து தரமே போய்விட்டதாக சொன்னார். பின் அவரே தான் ஆரம்பித்தார். அப்பாவை பாத்தியோ? பார்த்தேன் சார். என்ன பிடிவாதம் பாத்தியா? அவர் சொல்றத பார்த்தா அவருக்கு சோறு தண்ணி கூட சரியா கொடுக்கறது இல்லைன்னு. அப்படியே சொன்னார். ஒரு நாள் எங்காத்துக்கு வந்து மாமிய சந்திச்சு கேட்டுப்பாரு. என் அப்பா தான் இல்லைங்கல, ஆனா அவர் காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து பண்ற அட்டகாசம். எனக்கு 4 பொண்ணு, 4 நல்லா படிக்கிறதுங்க. அதுகளை படிக்க விடாம சத்தமா பாராயணம் பண்ணிண்டு எல்லாரையும் கண்டார வல்லாரன்னு திட்டிண்டு வாமனத்தோட புலக்கடையில அலைஞ்சுண்டு தனி வீடு பார்த்து கொடுத்துறதானே சார். போக மாட்டேங்கிறாரே.
என் வீடு, நான் தான் இருப்பேங்கிறார். சரி, நீங்க போயிடுறது தானே? யோசிச்சுட்டு இருக்கேன்டா. வாடகை கொடுத்து மாளுமா? அவர்கிட்ட பணம் இருக்குல்ல? இருக்கு. ஆனா என்ன வச்சிருக்காருன்னு காட்ட மாட்டார். வக்கீல கூப்பிட்டு 4 தடவை வில்ல மாத்தி மாத்தி எழுதிட்டார். ஸ்ரீரங்கம்னு ஒரு பேத்தி மேல கொஞ்சம் பிரியம் அவருக்கு. அதுங்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கார். உங்க யாருக்குமே நன்னி கிடையாது, தொச்சிக்கு தான் எல்லாம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுன்னு. தொச்சுங்கிறது பாடசாலை பையன். அவரை காத்தால கம்பு பிடிச்சு அழைச்சிட்டு போறானே அவன். கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? அப்ப எதுக்கு கிழத்துக்கு நான் சிசுருச பண்ணணுங்கிறான் என் அம்படையா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வைக்கிறேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், கோபத்துல ஏதோ சொல்றாருன்னு. அவ சொல்றது நியாயம் தானே? தானே தள்ளி பண்றதா? அதெல்லாம் வெட்டி பேச்சு. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தளி பண்ற உள்ள மாடு கண்ணு போட்ட இடம் மாதிரி பண்ணிட்டு போவார். என் அப்பாவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் பிடிச்ச கிழவனை நான் பார்த்ததில்ல. போய் தொலைஞ்சாரும் பரவாயில்லைன்னு சில சமயம் அவ்வளவு வெறுப்பேத்துறார். அவருக்கு என்ன வேணுமா? ஏதாவது மனசுல குறை வச்சுட்டு இருக்கலாம். ஒரு இன்சொல், ஒரு பரிவு, அல்லது தாத்தா எப்படி இருக்கேன்னு பேத்திகள் கேட்டாலே போருமா இருக்கலாம். உங்க மனைவியும் அப்பா எப்படி இருக்கீங்க, கண்ணுக்கு மருந்து போடட்டுமான்னு ஏதாவது கேட்கலாம். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்ல. நீ வேணா சீதா கிட்ட பேசிப்பாரு. நான் சொன்னது பாதிதான். அவ ஆங்கிள் பார்த்தா கதை ரொம்ப கடுமையா இருக்கும். டெல்லி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடவா எங்காத்துக்கு என்றார் ஆசிரியர். போயிருந்தேன். 4 பெண்கள் 15, 13, 10, 8 என்று அலைந்தன. எனக்கு முன்னால் ஸ்டூல் போட்டு தீர்த்தமெல்லாம் பதவிசாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். எனக்காக மாமி ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருந்தாள். சமையல் எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் சென்றபோது கிழவர் வாசல் திண்ணையில் காலை அகட்டி உட்கார்ந்து கொண்டு பனை விசிறியால் கீழே விசிறித்துக் கொண்டிருந்தார். நெற்றி சுருங்கி விரோதமாக பார்த்து கொண்டிருந்தார். இருக்கிறவனுக்கு ஒரு வேப்பம்பு சாத்துமதி கிடையாது, வரவா போறவாளுக்கெல்லாம் பால் பாயாசம், கேட்கறவா கிடையாது இந்த ஆத்துல என்றார். வாங்களே மாமா, உங்காத்து தானே, வாங்கோ பாயாசம் சாப்பிடலாம் என்றேன். இந்த ஆத்துலயா? ஒரு திருஷ்டம் கூட எடுத்துக்க மாட்டேன். வாத்தியார் ஜிபியின் மனைவி வெளிப்படையாக பேசினாள். எவ்வளவு தூரம் பொறுத்துக்கிறது? பொறுத்து போன்னு இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போயிடுறார். 24 மணி நேரமும் இவர் கூட மல்லு கட்ட வேண்டியிருக்கு. 2 பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா. அவா முன்னாலேயே கோமணத்தை அவுத்து கட்டிக்கிறார். ரெங்கராஜுவை கூப்பிட்டு திண்ணையில உட்கார்ந்துண்டு சர்வாங்க சவரம் பண்ணிக்கிறார். சாக்லேட்டு பப்பர்மிட்டுன்னு வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிறார். பாடசாலை பையனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், பேத்திகளுக்கு கொடுக்க மாட்டார். அதுகளை படிக்க வைக்கிறதே அவருக்கு பிடிக்கல. என்ன கண்டா ஆகவே ஆகல. இதுக்கெல்லாம் ஆதாரமா ஒரு சம்பவம் அல்லது காரணம் இருக்கணும் மாமி. இருக்கு. அத சொல்லிட்டு தான் ரசாபசமாயிடுத்து. எங்க ஆத்துல எனக்கு நிறைய செஞ்சிருந்தா. அத அவர் அலமாரியில வச்சு பூட்டி இருந்தார். மாமியார் போற வரைக்கும் அதை நான் பார்த்தேன். பண்டிகை நாள்ல என்னை எடுத்து போட்டுக்க சொல்லுவா. மாமியார் தங்கமான மனுஷி. அவர் போனதும் இது ஏதோ தங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துடுது போல. பாலிஷ் போட்டு வெள்ளி பாத்திரத்தையும் கொடுத்திருக்கார். போனா போறது சொல்லி இருக்கலாம் இல்லையா? ரங்கநாத கிருப இவரும் சம்பாதிக்கிறார். ஒரே ஒரு தடவை எச்சுமிக்கு தோடு செஞ்சு போடலாம்னு நினைச்சேன். அப்பா, அம்மா என் நகையெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு, நகையா? உன்னை எதிர்ஜாமீன் இல்லாம இலவசமா கல்யாணம் பண்ணிட்டோம். உங்க ஆத்துல உனக்கு என்ன போட்டா? உங்க அப்பா ஏமாத்திட்டார்னார். எனக்கே தெரியும் எனக்கு எத்தனை கேஷா கொடுத்தா, வைர மோதிரத்துக்கு பட்டு வேஷ்டிக்குன்னு எத்தனை நகை போட்டான்னுட்டு. அதை எடுத்து சொன்னப்ப எல்லாம் கவரிங் அப்படிங்கிறார். இது அப்பவே சொல்லி இருக்கிறது தானேன்னு. இவ்வளவுதான்ப்பா கேட்டேன். அதுல இருந்து என் மேலையும் என் பொண்ணுங்க வேலையும் வெறுப்புன்னா வெறுப்பு, அப்படிப்பட்ட வெறுப்பு. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். இந்த சம்பாஷணை முழுவதும் அவருக்கு கேட்டிருக்க வேண்டும். திண்ணையில் இருந்து சத்தம் போட்டார். எல்லாத்தையும் சொன்னியே, உன் நகை அத்தனையும் சப்ஜாடா நான் திருப்பி தந்ததை சொன்னியா? இவள் மொத்தத்தில் 1/4 பாகம் கூட திருப்பி வரலப்பா. ரெட்டவட சங்கிலி என்னாச்சு? பச்சைக்கல் தோடு என்னாச்சு? பேசரி என்னாச்சு? ஒட்டியானம் நாகக்குத்து இதெல்லாம் என்னாச்சு? வங்கி என்னாச்சு என்றாள். பச்சை பொய். உங்களுக்கெல்லாம் என் கெட்ட குணம் மட்டும்தான் தெரியும், நல்ல குணம் எதுவும் கண்ணுக்கே தெரியாது. இவள் சன்னமாக, நல்லது ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா என்றாள்.
நான் இந்த சண்டை ஓயாது என்று புறப்பட்டு வந்துவிட்டேன். என் சமாதான முயற்சிகள் அத்தோடு முடிந்தன. அடுத்த வாரம் புறக்கடையில் பாசி வழுக்கி விழுந்து விட்டார் கிழவர். தொடை எலும்பும் இடுப்பிலும் முறிந்து போய் ஜிபி அவரை புத்தூருக்கு அழைத்து போக அங்கே இன்னமும் சீரியஸ் ஆகி அப்புறம் தில்லை நகரில் அவரை அட்மிட் பண்ணி மாற்றி மாற்றி வாத்தியாரும் மாமியும் 15 தினம் அவருக்கு வேலைக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் ஊருக்கு கிளம்பும் முதல் நாள் தான் இறந்து போனார். இத்தனை பாடுபட்டதுக்கு ஜிபிக்கோ மனைவிக்கோ பேத்திகளுக்கோ எந்தவித பயனும் இல்லை. சொத்து முழுவதையும் தொச்சு என்கிற துரைசாமியின் பேரில் எழுதி வைத்துவிட்டு அவன் மேஜராகும் வரை 18 வயசு வரும் வரையில் வக்கீலை அந்த சொத்துக்கு கார்டியனாக போட்டு 18ஆம் வயதில் அந்த சொத்து அவன் படிப்புக்கும் பராமரிப்புக்கும் போக வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார். பாடி எடுக்கும் முன் துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு போய் திண்ணையில் சற்று மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். உள்ளே பேத்தி ஒருத்தி மட்டும் தாத்தா என்று அழுது கொண்டிருந்தது. உஞ்ச விருத்திக்கு அழைத்து சென்ற பாடசாலை பையன், மாமா நாளையிலிருந்து வர வேண்டாமா, வேற ஏதாவது ஒத்தாசையா இருக்கேனே என்றான். இங்க எல்லாமே உன்னதுதான்டா என்றார் ஜிபி விசும்பலுடன். அவனுக்கு புரியவில்லை. மாமிக்கு ஆத்து போயிற்று. என்ன பாவம் பண்ணோம்னு இந்த தண்டனை கொடுத்துட்டு போனார் கிழவனார். எங்க அப்பா அம்மா போட்ட நகை எங்கேன்னு கேட்டது ஒரு தப்பா? அதுக்கு இத்தனை பெரிய தண்டனையா? ரங்கு ஜிபியிடம், ஓய் இது பிதுரார்ஜித சொத்து, அதை எழுதி வைக்க கிழத்துக்கு உரிமையே கிடையாது. இருக்கு பிடிச்சாப்புல இப்படியெல்லாம் வில் எழுதினா கோர்ட்டுல ஒத்துக்க மாட்டா, சண்டை போட்டு வாங்கிடலாம். ஜிபி தான், ரங்கு நமக்கு எது உண்டு எது இல்லைன்னு தீர்மானிக்கிறதெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் தான் என்றார். அதன் பின் நான் அலகாபாத் போய்விட்டு கல்கத்தா, டெல்லி, அல்மோரா, பதான்கோட், கொலம்போ என்று சுற்றிவிட்டு 6 வருஷம் கழித்துதான் ஸ்ரீரங்கம் திரும்ப முடிந்தது. ரங்குவை முதல் காரியமாக விசாரித்தேன். ஜிபி வாத்தியார் என்ன ஆனார் ரங்கு? ஏன் கேக்குற? ஸ்கூல்ல புதுசா ஹெட்மாஸ்டர் நியமனம் பண்ணிட்டா. 2 பேருக்கும் ஆகல. நோட்ஸ் போடக்கூடாதுன்னு தடை போட்டுட்டா. கோச்சுண்டு ரிசைன் பண்ணிட்டார். மணச்சநல்லூர்ல போய் சேர்ந்தார். அங்கேயும் சரிப்பட்டு வரல. சம்பளம் சரியா வரல. அதுக்கப்புறம் நோட்ஸ் போட்டு விற்கிறதும் பாழா போச்சு. இவர் போட்ட நோட்ஸையே காப்பி அடிச்சு இன்னொருத்தம் போட்டு அரை விலைக்கு வித்தான். அவன் மேல கேஸ் போடுறேன்னு வக்கீல்கள்ட்ட காசு நிறைய விட்டார். ஏறக்குறைய பாப்பர் ஆற நிலைமைக்கு வந்துட்டார். சொத்தும் இல்ல. பத்திரிக்கு போறேன்னு காலை ஒடிச்சுட்டார். மனசொடிஞ்சு போயிட்டார் பாவம். அப்புறம் என்று ரங்கு பேச்சை நிறுத்தினான். நான் சன்னமாக, ஏதாவது விபரீதமா ரங்கு என்றேன். அதை ஏன் கேக்குற? கடைசியா ரங்கநாதன் கண்ணை திறந்துட்டார். எப்படி? மூத்த பொண்ணு எச்சுமி இருக்கு பாரு, தொச்சிவா கல்யாணம் பண்ணிட்டு எடுத்து எல்லாம் சரியா போயிடுத்து. உஞ்ச விருத்தி தேசிகாச்சாரி சொத்து மறுபடி ஃபேமிலிக்கே வந்துடுத்து. அந்த பையன் அதிகம் படிச்சிருந்தானா? 8ஆம் கிளாஸுக்கு மேல படிப்பு ஏறல. இந்த பொண்ணு MCA. நான் வியப்புடன், எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அந்த பொண்ணு? ஃபேமிலிக்காக தியாகமா? அதெல்லாம் இல்ல, காதல் என்றான் ரங்கு. சுஜாதாவின் உஞ்ச விருத்தி கதை முற்றும். வெளிவந்த வருடம் 1995. நன்றி.